அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் வாரந்தோறும் ஒவ்வொரு செவ்வாய் பிரித்தானிய நேரம் 8 மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து இடம்பெறுகின்றது உலக நகர்வுகள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைந்து உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடை உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக உலக நகர்வுகள் இடம்பெறுகிறது. கலையத்தில் எங்களோடு அரசு அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனானி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு இறந்த வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் முதலில் நாங்கள் ரஷ்யா யுக்ரைனுக்கு இடையிலான போர், இந்த போர் தொடர்பான விடயங்களை தொடர்ந்து பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், ரஷ்யாவில் உள்ள கர்க்ஸ் என்ற அந்த பகுதியை யுக்ரைனியர்கள் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்காவுடைய உதவியோடு கைப்பற்றினார்கள் என்ற விடயங்கள், பாரிய தாக்குதல் நடைபெற்றது. ரஷ்யாவுக்கு அது ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்ட என்ற விடயங்கள் எல்லாம் நாங்கள் பேசியிருக்கின்றோம். ஆனால் ரஷ்யா பதிலடி கொடுத்திருப்பதாகவும் அதிலிருந்து அதிகமான பகுதிகளை கைப்பற்றி இருப்பதாக கூறப்படுகின்றது. கர்க்ஸ் பகுதியில் நடக்கின்ற இந்த போர், அது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? இப்ப கர்க்ஸ் பகுதியை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், இந்த வருடத்தின் ஆகஸ்ட் மாதம் உக்ரைன் அந்த பிரதேசத்தை கைப்பற்றி இருந்தது. அது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்தது. அதாவது ரஷ்யாவின் பகுதியை உக்ரைன் கைப்பற்றியதாக ஒரு குறிப்பிட்ட அளவு பிரதேசத்தை கைப்பற்றியதுடன் அந்த பட நடவடிக்கையை ரஷ்யா முடக்கிவிட்டது என்ற போது அந்த கைப்பற்றப்பட்ட இடங்களையே தக்க வைக்க வேண்டிய நிலையில் தான் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் பிறகு மெல்ல மெல்ல ரஷ்யா தனது பிடியை இருக்குவது மட்டுமல்லாது அந்த பகுதிகள் மீது தாக்குதலை நடத்தி உக்ரைன் பலத்தை அளித்ததாகத்தான் கூறப்படுகின்றது. உக்ரைன் படையினர் தாங்கள் எவ்வளவு பேர் இறந்தது என்று கூறவில்லை. ஆனால் ரஷ்யாவின் தரப்பின் அடிப்படையில் 33,000 படையினர் இறந்ததாகவும் பெருமளவான ஆயுதங்கள் அளிக்கப்பட்டதாகவும் கூறுகிறார்கள். டேங்குகள் உட்பட, டேங்குகளோ அல்லது பீரங்கிகளோ கவச வாகனங்களோ என்று சொல்லி. ஆனால் இப்போ இந்த BBC செய்தி நிறுவனத்தின் தகவல்கள் அடிப்படையில் அந்த பிரதேசத்தில் இருந்து வந்த அந்த கர்க்ஸ் பகுதியில் இருந்து வந்த ஒரு படையினரை அவர்கள் பேட்டி கண்டு போட்டிருக்கிறார்கள். அவர் கூறிய தகவல்களின் படி ஒவ்வொரு நாளும் தாங்கள் எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருப்பதாகவும் 3000 கிலோ வெடிமருந்து கொண்ட குண்டுகளை கூட கிளைட் பம் என்று சொல்றது, அதை கூட ரஷ்யா வீசுவதாகவும், அதாவது முன்னணி காவலர்களோ அல்லது பதுங்கு குழிகளோ தங்களுக்கு பாதுகாப்பாக இல்லை என்று சொல்லியும், ஸ்டோம் ஷேடோ அல்லது ஸ்கல்ப் போன்ற ஏவுகணைகளை தொடர்பாக இவர்கள் பேசினாலும் அந்த ஏவுகணைகள் பின்தளங்களை தாக்கத்தான் உதவும் என்றும், ஆனால் தங்கள் முன்னணி அரங்குகளுக்கு அது எந்த விதத்திலும் பிரயோசனப்படாது என்பதையும் அவர் கூறியிருக்கின்றார். அதாவது இப்போ அவரின் கருத்தின்படி ரஷ்ய அதிபர் பூட்டினின் திட்டம் என்னவென்று சொன்னால், ஜனவரி 20 அதாவது அமெரிக்க அரசு தலைவர் பதவி ஏற்பதற்கு முன்னராக கர்க்ஸ் பகுதியிலிருந்து முற்று முழுதாக உக்ரைன் படையினரை வெளியேற்றுவது அவரின் திட்டம் போல் இருப்பதாகவும் கூறுகின்றார். அது மட்டுமல்லாது அவர் ஒன்றை கூறுகிறார், கிட்டத்தட்ட தாங்கள் முன்னர், அதாவது ஆகஸ்ட் மாதம் கைப்பற்றிய பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட அரைவாசிக்கு மேற்பட்டதை இப்போது இழந்து விட்டார்கள் என்று சொல்லியும், மிகுதியைத்தான் தாங்கள் தக்க வைத்துக் கொண்டிருப்பதாகவும் கூறுகிறார். ஆனால் அந்த நிலையிலும் தங்களால் அதை தக்க வைக்க முடியாது என்ற ஒரு நிலையாகத்தான் இருப்பதாக கூறுகிறார். அதே சமயம் அவர் ஒன்றை கூறுகிறார், அதாவது உக்ரைன் படையினர் கர்க்ஸ் பகுதி மீது தங்கள் கவனத்தை செலுத்துகின்ற அதே சமயம் ரஷ்யா மற்ற பகுதியில் டொனஸ்க் பகுதியில் உள்ள ஏனைய பகுதிகளில், கிழக்கு பகுதியை, அதில் ரஷ்யா கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் மட்டும் 500 சதுர கிலோமீட்டரை கைப்பற்றி இருப்பதாகவும், அந்த தாங்கள் கடந்த, அதாவது 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்திலிருந்து இந்த வருடத்தின் ஜூலை மாதம் வரையிலும் அந்த டிப்ரோ ஆற்று பகுதி, அந்த ஆறு ஒரு 25 மைல் நீளமான ஆறு, அந்த ஆற்றின் அடுத்த கரையை கைப்பற்றினால் தாங்கள் அந்த ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்ட இடங்களை இலகுவாக சென்றடையலாம் என்றதற்காக தாங்கள் அதாவது 2023ஆம் ஆண்டு அக்டோபரிலிருந்து முயற்சி செய்ததாகவும், ஆனால் இன்று வரையிலும் அந்த தாக்குதல் வெற்றி அளிக்கவில்லை என்று சொல்லியும், அதில் கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்டவர்கள் இறந்ததாகவும் காணாமல் போனதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இப்ப களமுனையை பொறுத்தவரையில் இப்ப நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால்,
எக்கனாமிஸ்ட் பத்திரிகை ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றது. அந்த பத்திரிகையின் தகவல்களின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 5 லட்சம் ரஷ்ய உக்ரைன் படையினர் இதுவரையில் கொல்லப்பட்டதாக கூறியிருக்கிறது எக்கனாமிக்ஸ் டைம். தங்கள் உள்ளக தகவல்கள், புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் அவர்கள் இதனை கூறுகிறார்கள். கிட்டத்தட்ட 5 லட்சம் படையினர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது 1 லட்சத்துக்கு மேற்பட்ட படையினர் உக்ரைன் இராணுவத்திலிருந்து தப்பி ஓடி இருக்கிறார்கள். அப்ப இந்த நிலையில் இன்னொன்றை அவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால், இப்போது உக்ரைன் அதிபர் ஒன்றை தெரிவித்திருக்கிறார். அதாவது இந்த படையினருக்கு சேர்க்கின்ற வயது எல்லையை 18 குறைக்க வேண்டும் என்ற போது பாடசாலை மாணவர்களை, அதாவது உயர்தர வகுப்பு மாணவர்களையோ அல்லது பாடசாலையை முடித்தவர்களையோ நேரடியாக களமுனைக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு முயற்சி என்று அதை கூறப்படுது. நீங்கள் கூறுகள் இராணுவத்தினர் கொல்லப்பட்ட விடயம் தொடர்பாகவும் தப்பி ஓடியவர்கள் தொடர்பாக கூறும் பொழுது இதன் ஒரு விளைவாகத்தான ஜெலன்ஸ்கி அவர்கள் கூறியிருக்கின்றார், ஆக்கிரமிக்கப்படாத யுக்ரைன் பகுதிகளை நேட்டோவின் கீழ் கொண்டு வந்தால் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று ஜெலன்ஸ்கி அவர்கள் கூறியிருக்கின்றார். இது ஒரு முக்கிய காரணமா? உண்மைதான். என்னென்று சொன்னால், இனி வரும் காலத்தில் உக்ரைனால், அது எல்லோருக்கும் தெரியும், உக்ரைனால் அந்த போரை தாக்கு பிடிக்க முடியாது. ஒன்று போரை இழக்க வேண்டும், அல்லது இந்த போரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நேட்டோ நாடுகள் களமிறங்க வேண்டும். அதற்கு யாரும் தயாராக இல்லை என்பது தெளிவானது ஒன்று. ஏனென்றால் நேட்டோ படையினர் நேரடியாக களமிறங்கினால் அது ரஷ்யாவுக்கும் மேற்குலகத்துக்குமான மோதலாக இருக்கும். அதனை ரஷ்யா பல தடவைகள் எச்சரித்திருக்கின்றது. இப்போது புதிதாக உங்களுக்கு தெரியும், ஓர்னிக்ஸ் என்ற ஒரு ஏவுகணையை அண்மையில் உக்ரைன் மீது பயன்படுத்தி இருந்தார்கள். அதனை கூட பூட்டின் அவர்கள் கூறும் போது அது ஒரு மீட்ரியோட்ஸ் அதாவது எடிகள் எவ்வாறு விழுமோ, அதாவது பல 100 வருடங்களுக்கு முன்னரோ அல்லது 1000 வருடங்களுக்கு முன்னர் கனடா பகுதியில் விழுந்த ஒரு எடிகல்லினால் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் அகலமான வட்டம், 100 கிலோமீட்டர் விட்டமுடைய ஒரு பெரிய இடம் அழிவை சந்தித்ததாக கூறுகிறார்கள். ஒரு 100 கிலோமீட்டர் சுற்றளவு என்று சொன்னால் அந்த ஒரு ஏவுகணை 100 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அந்த இடத்தில் உள்ள அத்தனையையும் டஸ்ட் ஆக்கும் என்று கூறுகிறார்கள். அதாவது புழுதி மண்டலமாகத்தான் காணப்படும் என்று கூறுகிறார்கள். வெப்பநிலை கூட பல 1000 டிகிரி செல்சியஸுக்கு உயரும் என்று கூறுகிறார்கள். அதனைத்தான் பூட்டின் அவர்கள் கூறியிருக்கின்றார். கசகஸ்தான்ல இடம்பெற்ற அந்த மாநாட்டின் போதுதான் கூறியிருக்கின்றார். அப்போது கூறும்போது அவர் ஒன்றை கூறியிருக்கிறார் என்னென்று சொன்னால், அதாவது இந்த தங்களை பொறுத்தவரையில் இந்த கொலெக்டிவ் செக்யூரிட்டி ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் என்ற CSTO என்ற அந்த மாநாட்டில் தான் கலந்து கொண்டிருந்தார். அந்த மாநாட்டில் உள்ள அந்த அமைப்பில் உள்ள அத்தனை நாடுகளையும் ரஷ்யா தன் அணு ஆயுதத்தை கொண்டு பாதுகாக்கும் என்றும் கூறியிருக்கிறார். இப்ப கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் இன்னொரு, அதாவது நேட்டோவுக்கு இணையாக அவர்கள் ஒரு படைத்துறை கூட்டமைப்பை உருவாக்குவது போலதான் தெரிகின்றது. இப்ப செலன்ஸ்கி நீங்கள் கூட்டது போல செலன்ஸ்கியின் கருத்தின் அடிப்படையில் நேட்டோ அதை பொறுப்பெடுக்கும் என்று சொன்னால் நேட்டோ நேரடியாக களமிறங்குவதாகத்தான் இருக்கும். ஆனால் செலன்ஸ்கியை பொறுத்தவரையில் அன்றிலிருந்து 2022ஆம் ஆண்டு எப்போ போர் ஆரம்பித்ததோ அன்றிலிருந்து ஏதோ ஒரு வகையில் நேட்டோவை அதற்கு இழுத்து விட வேண்டும் என்பதை அவர் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருப்பது தெரிந்த விடயம். ஆனால் மேற்கத்திய நாடுகள், ஐரோப்பிய ஒன்றியம், பிரித்தானியா, அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்த போரிலிருந்து வெளி வருவதா அல்லது தொடர்ந்து போராடுவதா? இப்ப நீங்கள் கூறினீர்கள் ராணுவத்தினுடைய இழப்பு தொடர்பாக கூறினீர்கள். இனி அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யுக்ரைனில் இத்தனை பகுதிகளில் கட்டிடங்கள் எல்லாம் உடைந்து நொறுங்கி போயிருக்கிறது. இப்ப இப்படியான விடயங்களை பார்க்கும் பொழுது அமெரிக்காவால் முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறார்களா? தொடர்ந்து மேலதிக உதவிகள் வழங்குகிறார்கள். எந்த காரணத்துக்காக பண உதவியை வழங்குகிறார்? இப்ப உதாரணமா பார்த்தேன்னு சொன்னால், பென்டகன் அறிக்கையின் அடிப்படையில் இந்த வாரம், இந்த திங்கட்கிழமை அமெரிக்கா $725 மில்லியன் மீண்டும் உக்ரைனுக்கு வழங்கி இருக்கின்றது. பைடன் அரசு வழங்கிய உக்ரைனுக்கான நிதி மட்டும் கிட்டத்தட்ட $68 பில்லியன் மேலாக சென்று விட்டதாக கூறப்படுகின்றது. அதுக்கு அப்பால் மேலதிகமான ஆயுத உதவிகள் இதற்குள் இல்லை. அதனை சேர்த்தால் கிட்டத்தட்ட 165 பில்லியனுக்கு மேற்பட்ட தொகை. என்னென்று சொன்னால், ஒன்று அவர்களுக்கு ஒன்று விளங்குகிறது, இதற்குள் இந்த போருக்குள் போய்விட்டார்கள், ஆனால் மீண்டு வர முடியாது. நீங்கள் கேட்டது போலதான் மீண்டு வர முடியாத ஒரு நிலை, இதனை கொன்று நடத்தவும் முடியாத ஒரு நிலை. அதாவது இதை இப்படியே விடுவதென்று சொன்னால் நேட்டோவை கலைக்க வேண்டிய ஒரு நிலை வரும். ஏனைய நாடுகளுக்கு நேட்டோ மீதான நம்பிக்கை இழந்து விடுவார்கள். அது பொருளாதாரத்திலும் கடுமையான பாதிப்பை ஏற்படும்.
சரி, இதனை கொண்டு நடத்தலாம் என்று பார்த்தால் பல நாடுகளில் பிரச்சனை. உங்களுக்கு தெரியும், பிரான்சில் கூட அரசியல் ஒரு உறுதித்தன்மையற்ற நிலை. ஜெர்மன் அரசு கவிழ்ந்து விட்டது. ஏனைய ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பொருளாதார ரீதியாக ஜெர்மனாக இருக்கலாம், பிரான்ஸாக இருக்கலாம், ஐரோப்பிய ஒன்றியமாக உள்ள பல நாடுகளாக இருக்கலாம், ஏன் பிரித்தானியாவாக இருக்கலாம். பிரித்தானியாவில் அண்மையில், அதாவது ஜூன் மாதம் பதவியேற்ற ஸ்டாமருக்கு எதிராகவே மக்கள் திரண்டிருக்கிறார்கள் மீண்டும் தேர்தலை நடத்தும்படி. அப்ப இந்த அரசியல் உறுதியற்ற தன்மையில் இவர்கள் போரை மேற்கொண்டு நடத்த முடியாத ஒரு நிலையிலும் இருக்கிறார்கள். அதாவது போரையிலிருந்து வெளியேற முடியாத ஒரு நிலை ஒன்று, போரை மேற்கொண்டு நடத்த முடியாத ஒரு நிலை ஒன்று. இப்ப இந்த இரண்டுக்கும் இடையில் தான் நிற்கிறார்கள். இப்போது ட்ரம்ப் வரும்போது இந்த போர் முற்று முழுதாக நிறுத்தப்படுமாக இருந்தால் அது நேட்டோவுக்கான ஒரு தோல்வியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் நேட்டோவை பற்றி கவலைப்படுவதில்லை என்று சொன்னால், அவர் முதலே நேட்டோவுக்கான நிதியை குறைப்பேன் என்று போன தடவை கூட கூறியிருந்தார். ஆனால் அவ்வாறு அவர் செய்ய முடியாது என்று சொன்னால், பாதுகாப்பு, அமெரிக்காவின் பாதுகாப்பு, ஒரு லிமிட்டேஷன் இருக்கு அவருக்கும். அவர் சும்மா விரட்டலாம், நேட்டோவுக்கான நிதியை குறைப்பேன் என்று விரட்டலாமே தவிர, அதனை ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு நேட்டோ தேவையாகத்தான் இருக்கின்றது. அல்லது நேட்டோவுக்கு மாற்றீடாக இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இப்ப சீனாவை கவுண்டர் பண்ண போறார்கள் என்று சொன்னால், இந்த நேட்டோவுக்கு மாற்றீடாக மேலதிகம் வேறு ஒரு அமைப்பு, கூட்டமைப்பாக அதனை உருவாக்க அவர்கள் முயற்சிக்கலாம். நீங்கள் ட்ரம்ப் என்று கூறும் பொழுது ட்ரம்புக்கும் புட்டினுக்கும் இடையில் அவர்களுக்கு நெருங்கிய காதல் இருப்பது போல் இருக்கும். இருவருமே உரையாடும் பொழுது புட்டின் ட்ரம்பினுடைய வெற்றி தொடர்பாக பல தரப்பட்ட கருத்துக்களை கூறினாலும், இப்பொழுது புட்டின் கூறியிருக்கிறார் ட்ரம்பினுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற என்று கூறுகிறார். அது உண்மைதான். புட்டின் இந்த வாரம், அதாவது கசாகஸ்தானுக்கு சென்ற இந்த சமயம், அங்கு இடம்பெற்ற மாநாட்டில் தெரிவிக்கும் போது, ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவிக்கும் போது கூறியிருக்கிறார், ட்ரம்ப் இஸ் நாட் சேஃப் என்று சொல்லி. ஏனென்றால் எந்த நேரமும் ட்ரம்பின் உயிருக்கு ஆபத்தாக இருக்கலாம். இதனை ரஷ்யாவின் முன்னாள் அதிபரும், தற்போது அவர்தான் பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவர், அவரும் கூறியிருக்கின்றார். என்னென்று சொன்னால், அதாவது ஜோன் எஃப் கென்னடிக்கு என்ன நடந்ததோ அதே நிலைமை ட்ரம்புக்கு நடக்கலாம் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். புட்டின் கூறியிருக்கிறார் என்னென்று சொன்னால், அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அன்சிவிலைஸ்ட் மெத்தட் யூஸ்ட் டு பேட்டில் அகெயின்ஸ்ட் ட்ரம்ப் என்று கூறியிருக்கிறார். அது ட்ரம்புக்கு எதிராக இவர்கள் பாவிச்ச அத்தனை தாக்குதல்களும் அல்லது எதிர்ப்பு நடவடிக்கைகளும் ஒரு ஜனநாயகமற்ற முறையில் தான் இருந்திருக்கிறது என்று சொல்லியும், கிட்டத்தட்ட 3 தடவைகள் அவரை கொல்ல முயன்றிருக்கிறார்கள் என்று சொல்லியும், ஜூலை 13 சுடப்பட்டார். அதில் அவருக்கு காதில் காயம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அதன் பின்னர் செப்டம்பர் மாதம் இன்னொரு தாக்குதல் நடத்த முயற்சிக்கப்பட்ட போது அந்த தாக்குதலாளியை கைப்பற்றியிருந்தார்கள். இது கடந்த வாரம் மேலும் ஒருவர் ட்ரம்பை கொல்வதற்கான மிரட்டல் விடுத்ததாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்ப தொடர்ச்சியாக ட்ரம்ப் குறிவைக்கப்படுகிறார் என்னும் போது, ட்ரம்ப், அதாவது பதவி ஏற்பதற்கு முன்னர் கூட ட்ரம்ப் இல்லாமல் போகலாம் என்ற ஒரு கருத்தை தான் புட்டின் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த புட்டினின் கருத்து அமெரிக்காவின் அரசியலில் ஒரு காத்திரமான தாக்கத்தை ஏற்படுத்தும், அல்லது ஒரு முன்னெச்சரிக்கையாக கூட இருக்கலாம். உங்களுக்கு தெரியும், அந்த தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னர் கமலா ஹாரிஸின் சிரிப்பு தனக்கு பிடிக்கும் என்று புட்டின் சொன்ன ஒரு வார்த்தை கமலா ஹாரிஸின் வெற்றி வாய்ப்பையே தலைகளாக புரட்டி போட்டு விட்டது. அவர்கள் சாதாரணமாக அதை கூறி சென்று விட்டாலும் அது ஒரு அரசியலில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருத்தாகத்தான் இருக்கின்றது. இப்போதும் அவர் ட்ரம்ப் தொடர்பாக தெரிவித்த கருத்து அமெரிக்க மக்களுக்கும் அமெரிக்காவுக்குமான ஒரு எச்சரிக்கையாகத்தான் பார்க்கலாம். போரொன்று வந்துவிட்டால் புட்டினை பொறுத்த மட்டில் பாரபட்சம் பார்க்க மாட்டார், தன்னுடைய துரித தாக்குதலை நடத்துவார். அதில் ஒன்றாக கீவ் பகுதியில் உள்ள எரிசக்தி நிலையம் மீது தாக்குதலை நடத்தி இருந்தார். இது என்ன விதமான தாக்கத்தை அந்த யுக்ரைனிய மக்களுக்கு இதை ஏற்படுத்தும் என்ற, குறிப்பாக குளிர்காலத்தில் நாங்கள் இருக்கிறோம், இதனால் நிச்சயமாக அந்த மக்கள் காலநிலைக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நேரம். இதை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? ரஷ்யா முக்கியமாக குறிவைத்து உக்ரைன் எரிசக்தி நிலையங்களை அளிக்கிறது. அது இந்த விண்டர் காலத்துல, அது குளிர்காலத்துல மிகவும் முக்கியமானது. என்னடா, ஹீட்டிங் இல்லாமல் அல்லது சுடுதண்ணீர் இல்லாமல் யாரும் சீவிக்க முடியாது என்ற ஒரு நிலை. இப்ப உங்களுக்கு தெரியும், உக்ரைன்ல சண்டை ஆரம்பிக்கப்பட்ட போது 40 மில்லியன் மக்கள் இருந்தவர்கள் இப்போது 10 மில்லியன் 10 மில்லியன் மக்கள் இருக்கிறார்கள் என்னும் போது மிகுதி பேர் இடம்பெயர்ந்து விட்டார்கள் வெவ்வேறு நாடுகளுக்கு. அதிலும் கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 மில்லியனுக்கு மேற்பட்டவர்கள் ரஷ்யாவுக்கு தான் சென்றிருக்கிறார்கள்.
அப்ப அந்த உக்ரைனை ஒரு ஆட்களற்ற அல்லது மக்கள் வாழ முடியாத பிரதேசமாக மாற்றுவதாக இருக்கலாம். அதற்கு ரஷ்யா கூறுகிற காரணம் என்னன்னு சொன்னால், ரஷ்யாவின் எரிசக்தி நிலையங்கள் அல்லது எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளை நோக்கி இவர்கள் ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் அல்லது ஸ்டோம் ஷடோ ஏவுகணைகளாக இருக்கலாம், ஸ்கல்ப் ஏவுகணைகளாக இருக்கலாம், அதனை இவர்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்துவதற்கு பதிலடியாக என்று ரஷ்யா கூறுகிறது. ஆனால் இந்த நடவடிக்கை உக்ரைன் படை வளங்களிலும் படை நடவடிக்கைகளிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது ஒரு புறம் இருக்க, ஆனால் நீங்கள் கூறுவது போல பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்படும். பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்படும் என்று சொன்னால் அது கட்டாயம் உக்ரைன் அரசுக்கு எதிராகத்தான் அந்த மக்களின் கருத்தை மாற்றும். இப்போ அமெரிக்காவின் வாஷிங்டன் போஸ்டின் தகவல்களின் அடிப்படையில் கூட இப்போது தேர்தல் ஒன்று நடக்குமாக இருந்தால் 6 பேரில் ஒருவர் தான் செலன்ஸ்கிக்கு ஆதரவாக நிற்பார் என்று கூறியிருக்கிறது. என்ன சொன்னா அங்கு கடந்த மே மாதமே உக்ரைனில் தேர்தல் இடம்பெற்றிருக்க வேண்டும். ஆனால் தேர்தலை அவர்கள் ஒத்தி வைத்து, போர் நடப்பதால் தேர்தலை ஒட்டி வைத்து அவர் இருக்கின்றார். அப்ப ரஷ்யா இப்போது கூறுகிறது என்னன்னு சொன்னால், உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி அவர் இல்லீகலானவர் என்றுதான் கூறுகிறது. மக்களால் அவற்றை காலம் முடிந்து விட்டது. காலம் முடிந்த பிற்பாடும் அவர் இருக்கிறார் என்றுதான் ரஷ்யா தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த நடவடிக்கை நீங்கள் கூறியது போலதான் பொதுமக்களுக்கான கடுமையான நெருக்கடி. அந்த பொதுமக்களுக்கான நெருக்கடி அரசுக்கு எதிராக மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான். இனி யுக்ரைன் தொடர்பாக நிறைவாக புட்டின் அவர்கள் தாக்குதல்கள் அவர் ஒரு எச்சரிக்கை விட்டார் என்றால் அது எடுக்க முடியாது. அந்த எச்சரிக்கைக்கு பின்னால் ஏதாவது நிச்சயமாக இருக்கும் என்பதை கூறுகின்றது. இப்ப எரிகல் அதே போல ஏவுகணை தாக்குதல் இருக்கும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இது தொடர்பாக உண்மைதான். அந்த அவற்றை ஓர்னிக்ஸ் என்ற அந்த ஏவுகணை அண்மையில் பயன்படுத்தி இருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒலியை விட 10 மடங்கு வேகத்தில் பயணிக்கக்கூடியது. அப்படி என்று நீங்கள் கணக்கு பார்த்தால் உண்மையில் ஒரு ஒலியின் வேகம் 330 மீட்டர் பெர் செகண்ட். அப்படி என்று பார்த்தால் இது 10 மடங்கு வேகம் என்று சொன்னால் ஒரு செகண்டுக்கு அது கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து விடக்கூடியது. அவ்வாறான ஒரு ஏவுகணை தான் அது. எனவே அந்த ஏவுகணையை தடுத்து நிறுத்துவதற்கு உலகிலேயே வேற எந்த ஏவுகணையும் இல்லை என்றுதான் கூறப்படுகின்றது. அதனை மேற்குலக நாடுகளும் தான் கூறுகின்றது. அதில் பெருமளவானது இருப்பதாகவும் அது வெடிக்கும் போது அந்த பிரதேசத்தின் வெப்பநிலை கூட பல 1000 மடங்கு, இப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு ரூம் டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ் 25 டிகிரி செல்சியஸாக இருக்கும். ஆனால் அதனை பல 1000 மடங்கு அதிகரிக்கும் என்று சொன்னால் அந்த இடம் அத்தனையும் உருகி போய்விடும் அல்லது டஸ்டாக போய்விடும் என்றுதான் கூறுகிறார்கள். அதனை அவர் எவ்வாறு எதற்கு ஒப்பிடுகிறார் என்று சொன்னால் அது அணு ஆயுதம் இல்லை, அது சாதாரண வெடிகுண்டை கொண்டு வந்தாலுமே கிட்டத்தட்ட மீட்டியோர்ஸ் விழுந்தால், எரிகல்லு விழுந்தால் எவ்வாறு இருக்கும் என்று, அதாவது பல 1000 வருடங்களுக்கு முன்னர் கனடா பகுதியில் விழுந்த ஒரு எரிகல் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் விட்டம் உள்ள இடத்தை அப்படியே அழித்திருந்தது என்று சொல்லி. 100 கிலோமீட்டர் விட்டமுள்ள பிரதேசம் என்று சொன்னால் நீங்கள் பிரித்தானியாவில் யோசிச்சு பார்த்தால் எவ்வளவு தூரம் என்று தெரியும். அப்ப அந்த அளவு தூரத்தை அழிக்கும் என்று சொன்னால் ஒரு ஏவுகணை அது ஒரு மிகவும் ஒரு பாரதூரமாகத்தான் இருக்கும். அதனைத்தான் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த கசாஸ்தானில் இடம்பெற்ற அந்த மாநாட்டின் போது குறிப்பிட்டிருந்தார். அந்த தனது ஏவுகணை மீட்டியோர்ஸுக்கு இணையானது என்று கூறியிருக்கிறார். தொடர்ச்சியாக அவர்கள் இந்த மேற்குலக நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கையை விட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அப்ப இதனை லாரோவும் சொல்கிறார், சர்ஜி லாரோ வெளியுறவு அமைச்சரும் சொல்கிறார் என்று சொன்னால், நாங்கள் திரும்ப திரும்ப கூறுகிறோம் என்றதுக்காக நாங்கள் சும்மா கதைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று எடுக்க வேண்டாம். நீங்கள் எங்கட புதிய அணு ஆயுத கொள்கையையும் நீங்கள் ஒரு காலத்தை செலவழித்தால் அதற்கு வாசித்து பாருங்கள் என்றுதான் கூறியிருக்கிறார்கள். ரஷ்யாவுடைய எச்சரிக்கையை அவர்கள் இப்பொழுது உள்வாங்க தொடங்கி விட்டார்கள் போல் தெரிகின்றது. அதனால்தான் மெதுமெதுவாக இப்பொழுது பின்வாங்க தொடங்கி இருக்கிறார்கள் போல் இருக்கின்றது. நேட்டோ இடம் கைப்பற்றாத பகுதிகளை அவர்களிடம் கொடுத்தால் நாங்கள் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்றெல்லாம் கூறுவது, அவ்வாறான சொற்பதங்களை பயன்படுத்தும் பொழுது அப்படி என்றால் அவர்கள் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள் போல் தெரிகின்றது. சிறப்பு. இன்றைய உலக நகர்வு நிகழ்ச்சியில் இணைந்து யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்கள் உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். அரசு நன்றி, வணக்கம்.